பியூர் சயின்ஸ் குரூப் வந்து நான் எடுத்திருக்கேன். பியூர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்கூல்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் படிக்க முடியாது. இன்ஜினியரிங் அப்போ நீங்கள் போனாலே எந்த இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 120 ஸ்ட்ரீம்ஸ் இன்ஜினியரிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் படித்தாலும் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ பியூர் சயின்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்காது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் மேக்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே கிடைச்சாலும் ரேராக ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருக்கும்ல, அந்த மாதிரியான காலேஜில் எந்த குரூப் எடுத்தவங்கள வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து மோஸ்ட்லி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து ஒரு நார்மலாக ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் வந்து படிக்க முடியும்.